அழகுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒருத்தர விட ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணும்போது கரைக்கு கரை பச்சை மாரி அழகாவே தான் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாமே. இந்த சோப்பு போட்டா நம்ம வந்து அழகாயிடுவோம் அப்படின்னு நினைப்போம். உடனே நமக்குள்ள இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் சொல்லும் உடனே. இது எப்படி இந்த சோப் போட்டா நம்ம அழகாயிடுவோம். இது என்ன சொல்லணும்னா 180 டிகிரி எமோஷன்ஸ்னு சொல்லுவோம். நான் என் ஸ்கின் ரேடியன்ட்டா இருக்கு. ஹேவ் அ லாங் ஹேர், ஹேவ் அ ஹெல்தி பாடி இந்த மாதிரி எல்லாம். இது ஏன்னா நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அந்த எண்களின் அடிப்படையில் தான் நியூமராலஜி. ஆனா இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்க்கு மட்டும் தான். கேர்ள்ஸ் வந்துட்டு ரொம்ப எமோஷனல்ஸ்ங்க. எமோஷன்னா நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது நமக்குள்ள வந்து ஹார்மோன்ஸ் அழுகக்கூடிய ஹார்மோன்ஸ்னே இருக்கு. அது ஜாஸ்தி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டியூன் அப் ஆகும்போது A woman is a big caretaker of the family. இப்போதைக்கு ஆண்கள் வெளில போய் சம்பாதிக்கிறதும் பெண்கள் வீட்ல இருந்ததும் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப எமோஷன் ஆனாங்கன்னா குழந்தைய கேர் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பெண்கள் தான். அந்த காலத்துல சமைக்கணும், வீட கிளீன் பண்ணணும், துவைக்கணும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் அப்ப இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ ஒருத்தவங்க ஹார்மோனலா அவங்களோட ஹார்மோன்ஸ் நீங்க தூண்டிட்டீங்கன்னு வைங்க.